காடை விளக்க வைத்தது அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் இறங்கி வந்த போது அவர் எழுந்து நின்று எல்லாருக்கும் முன்னால இயேசுவை சாட்சியிட்டு பிரசங்கம் பண்ணினார். பயப்படலை. இப்போ நான் இயேசுவோடு கூட இருந்தவன் தான். அவர் விழா எலும்பிலை கை போட்டு பார்த்தவர்களில் நானும் ஒருவன். உயிர்த்தெழுந்த இயேசுவை முகமுகமாய் கண்டவர்களில் நானும் ஒருவன். பயப்படல. என் சிலுவையில் என்னை தலைகள் அறைந்தாலும் அவருக்கு நான் சாட்சியா நிற்பேன். அந்த அபிஷேகம் அவர்களை மாற்றியது. ஒரு நாள் பயந்து கொண்டிருந்த மனிதன், ஒரு நாள் கர்த்தர் பேசுகிறதை விளங்கிக் கொள்ளாத ஒரு மனிதன், கர்த்தர் சொல்லுகிற பல வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத ஒரு மனிதன், ஒரு சாதாரண கலிலேயாவிலிருந்து புறப்பட்டவன். ஒரு அபிஷேகம் இறங்கின போது அவருடைய வாழ்க்கையே வேற மாதிரி மாறிடுச்சு. இன்னைக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நீங்க சாதுவா உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா ஒரு நாள் வருகிறது, அது எழுப்புதல் அலை உங்களை நிரப்பும். அந்த எழுப்புதல் அலை உங்கள் கைகள் மூலம் தேசத்துக்குள்ளே பரவ ஆரம்பிக்கும். அன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய தோற்றத்தை மாற்றுவார், சப்தத்தை மாற்றுவார், உங்களுடைய கிரியைகளை மாற்றுவார். நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களைப் போல இருந்தாலும் வெள்ளி சிறகுகளுக்கு ஒப்பான சிறகுகளினால் கர்த்தர் உன்னை நிரப்பி வான மண்டலங்களிலே பறக்கும்படி உனக்கு உதவி செய்வார்.